ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு த சேனல் ஃபேரி வாய்ஸ் ஓவர். நம்ம சேனலில் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க வாய்ஸ் ஓவர் ஃப்ளவர்ஸ் ட்ராமாவை தொடர்ந்து பார்க்கறதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம அடுத்த எபிசோட் என்னங்கிறத பார்த்துடலாம். எபிசோடு ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோனியை வந்து எல்லா பசங்களும் சேர்ந்து ரொம்ப அடித்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வாட்டர் பாலில் வச்சு நம்ம ஹீரோனியை வந்து அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. யாராவது வந்து என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளாரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஜோ வந்து என்னை காப்பாற்றுவானான்னு சொல்லிட்டு ஜோ ஒவ்வொரு டைமாக காப்பாற்றின விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்க்குறாங்க. ஆனால் ஜோவும் வரலைங்கிறதுனால யாருமே இல்லையா, நீ காப்பாற்றுறதுக்கு யாருமே வரமாட்டீங்களாங்கிற மாதிரிலாம் மனசில் யோசிச்சுட்டு ஜேசன் சொல்லிட்டு ஒரே ஒரு வாட்டி தான் யோசிச்சு பார்க்குறாங்க. நம்ம ஹீரோவோட பேரை யோசிச்சு பார்த்த உடனே நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறாரு. வந்து எல்லா பசங்களையும் போட்டு அடிச்சுட்டு நம்ம ஹீரோனிக்கிட்ட வந்துட்டு ஹக் பண்ணிட்டு சாரி கேட்குறாரு. அப்புறம் நம்ம ஹீரோனி அங்கேருந்து தூக்கிட்டு போகிறாரு. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு நிஜமாவே நான் எந்த தப்புமே பண்ணலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே நம்ம ஜேசன் வந்துட்டு பரவாயில்ல, அதை பற்றி எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போவும் நீ நம்பலையா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும்போது இல்லை, நான் உன்னை ரொம்ப ரொம்ப நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி அங்கேருந்து கூப்பிட்டு போயிடுறாரு. இப்போ கூப்பிட்டு போனதுக்கப்புறமா வீட்டில் போயிட்டு நம்ம ஹீரோனிக்கு வந்து ஃபஸ்ட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அந்த டைமில் வந்து எல்லாம் தொடச்சி விட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு விட்டு நானே பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு கோவப்பட்டு திட்டிட்டு இருக்காரு. எப்படி உன்னை காப்பாற்றிக்கணும்னு கூட உனக்கு தெரியாதா? எவ்வளோ வாய் பேசுகிற, வாய் மட்டும்தான், உன்னை காப்பாற்றிக்க கூட தெரிய மாட்டேங்குது, ரவுடி மாதிரி என்கிட்ட மட்டும் சண்டை போடுற அப்படிலாம் சொல்லி நம்ம ஹீரோனை வந்து நம்ம ஹீரோ திட்டிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு இதெல்லாம் உன்னால தான் நடந்துச்சு, நீ சொல்கிறதுனால தான் அந்த பசங்களாம் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படிலாம் சொல்லி நம்ம ஹீரோவை திட்டிட்டு இருக்காங்க. சரி வாய் முடின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனுக்கு வந்து ஃபேஸில் தொடச்சி விடலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போகிறாரு. அப்போ நம்ம ஹீரோனை கண்ணை மூட சொல்லி தொடச்சி விட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினோட லிப்ஸை பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு மாதிரி ஹார்ட் பீட்டில் ஃபாஸ்ட்டாக துடிக்க ஆரம்பிச்சிடுது. உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த நீயே தொடச்சிக்கோப்போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோவமாக கிளம்பி வெளியே வந்துட்டு எப்போ ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. இப்போ வந்து சிபியும் டேனியலும் வந்து எப்படியோ ஒரு வழியாக யார் இதெல்லாம் பண்ணது என்னென்ன நடந்துச்சுங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா ஜூலியை கூப்பிட்டுட்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து ஜூலியை பார்த்தோன்னே டென்ஷன் ஆயிடுறாரு. இப்போ சிபி போயிட்டு ஜூலியோட ஒரு ஆல்பம் ஒன்று கொடுக்குறான். அதை எடுத்து பார்க்கும்போது அதில் வந்து சின்வா ஸ்கூலோட ப்ரீ ஸ்கூல் ஃபோட்டோஸ் தான் இருக்குது. அதில் வந்து ஒரு சின்ன பொண்ணோட ஃபோட்டோஸோட ஃபேஸில் மட்டும் நல்லா கிறுக்கி வச்சிருக்கு. அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறாரு. சின்ன வயசில் வந்து இவங்க 4 பேருமே வந்து இந்த ப்ரீ ஸ்கூலில் படிக்கும்போது ரொம்ப ஆட்டிடியூடோட தான் இருந்திருப்பாங்க. அப்போ இருந்தே அந்த பணக்காரங்க ஒரு ஆட்டிடியூடோட இருந்திருப்பாங்க. அப்போ வந்துட்டு நம்ம ஜூலியுமே அங்கே தான் சின்ன வயசில் படிச்சிருந்துருப்பான். அவன் கொஞ்சம் நல்லா கொழுன்னு க்யூட்டாக தான் இருக்கா. ஆனால் அவங்களுக்கு வந்து அப்படி தெரியல போல இருக்குது. அப்போ நம்ம ஜூலி வந்துட்டு அப்போவே வந்து நம்ம ஹீரோ மேலே கொஞ்சம் கஷ்டம் இருந்துட்டு அவன் வந்து அவங்க 2 பேர் மேரேஜ் பண்ணிக்கிற மாதிரிலாம் சின்ன வயசில் வரைஞ்சி வச்சுருந்துருப்பான். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன நீ எல்லாம் என்னை வந்து லவ் பண்ணுறியா, நீ எல்லாம் என் மேலே க்ரஷ்ஷாக இருக்கியா, நீ எல்லாம் எப்படி மேரேஜ் பண்ண முடியும், நீ அசிங்கமாக இருக்க, நீ நல்லாவே இல்லை, அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து டீமோட்டிவேட் பண்ணி அசிங்கப்படுத்திடுவார் நம்ம ஹீரோ. அந்த வயசுலேயே ரொம்ப மோசமாக பேசிடுவார். அதனால வந்து அந்த டைம்ல இருந்தே அவன் ரொம்ப இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவான். அவன் ரொம்ப ஃபீல் பண்ணி வந்துட்டு அவன் எப்படியாவது நம்ம அழகாகணுங்கிற ஒரு மைண்ட் செட்லேயே நிறைய பிளாஸ்டிக் சர்ஜரிலாம் பண்ணி இந்த அளவுக்கு மாறி இருக்கா. இப்போ வந்து ஜூலியோட்ட வந்து நம்ம ஹீரோ சொல்கிறாரு, சாரி எனக்கு அந்த வயசில் என்னன்னு தெரியாமல் நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன், அதை மன்னிச்சிடு சாரின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ ஜூலி இருந்துட்டு இல்லை உங்ககிட்ட இருந்து சாரி கேட்குறதுக்காக நான் இவ்வளோ விஷயத்தையும் பண்ணலை, நான் வந்து இந்த 3 வருஷம் ஆச்சு நீ சொன்னதுலேருந்து நான் வெளியே வரதுக்கே, நான் வீட்டிலேருந்து வெளியே வரதுக்கே எவ்வளோ யோசிச்சுன்னு தெரியுமா. அதுக்கப்புறமா நான் எப்படியோ ஜெர்மனிக்கு போய் கொஞ்சம் கொஞ்சமாக என்னை அழகுபடுத்திக்க ட்ரை பண்ணி இந்த அளவுக்கு நான் பிளாஸ்டிக் சர்ஜரிலாம் பண்ணி நான் மாறி இருக்கேன். நான் 2 வருஷத்துக்கு ஒரு டைம் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிகிட்டே இருந்தேன் தெரியுமா. இது எல்லாமே நான் வந்து உங்ககிட்ட இருந்து சாரி கேட்குறதுக்காக இல்லை, நான் அழகாக இருக்கேன்ல, இப்போ நான் மாறிட்டேன்ல, ஒரே ஒரு வார்த்தை சொல்லு ஜூலி, நீ அழகாக இருக்கேன்னு சொல்லு, எனக்கு நீ வேணும்னு சொல்லு, நீ லவ் பண்ணுறேன்னு சொல்லு, இதை மட்டும் தான் நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை போட்டு கத்திட்டு இருக்கா. அப்போ வந்து நம்ம ஹீரோ வந்துட்டு அப்போ சின்ன வயசுல இருந்த ஜூலி கிட்டையாவது மனசாவது அழகாக இருந்தது, ஆனால் உங்ககிட்ட இப்போ அதுவுமே அழகா இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து போயிடுறாரு. இப்போ ஜூலி வந்து அங்கேயே அழுதுட்டு உட்காந்துருக்கான். இப்போ நம்ம ஹீரோ போயிட்டு ஹீரோனியை பார்க்கலாம்னு சொல்லி போகிறாரு. நம்ம ஹீரோன் வந்துட்டு அவங்களோட திங்ஸ் எல்லாம் அந்த ரூமில் இருக்கான்னு சொல்லி தேடிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு அதெல்லாம் தூக்கி வீசிட்டேன், அதெல்லாம் இங்கே இல்லைன்னு சொல்லி சொல்கிறாரு. எதுக்கு நீ தூக்கி வீசினேன், அதெல்லாம் நான் வந்து எப்படியாவது வாஷ் பண்ணி போட்டிருப்பேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது எப்படி நீ வாஷ் பண்ணி யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கும்போது நான் ட்ரை கிளீனரோட பொண்ணு, எனக்கு அதெல்லாம் பண்ண தெரியாதான்னு சொல்லிட்டு கத்துறாங்க. உடனே ஹீரோ போய் வாயை பொத்திட்டு ஏன்னா இத்தனும் வந்துட்டு இந்த கத்திட்டு இருக்க, அதெல்லாம் வேண்டாம் வீடு, நான் வேற ஒன்று தரேன்னு சொல்லிட்டாரு. சொல்லிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஹீரோனுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் எல்லாம் பண்ணி நம்ம ஹீரோனை தூங்க வச்சிடுறாரு. இப்போ அடுத்த நாள் கட்டுறாங்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் கண்ணை திறக்கும் போதே பார்த்தா நிறைய சர்வெண்ட்டாக நின்றுட்டு இருக்காங்க. ஒருத்தவங்க கையில் ஷூ, ஒருத்தவங்க கையில் யூனிஃபார்ம்னு ஒவ்வொன்றா வச்சுட்டு இருக்காங்க, பேகு அது இதுன்னு எல்லாமே நம்ம ஹீரோயின் யூஸ் பண்ண மாதிரியே அப்படியே இருக்கு. நம்ம ஹீரோனையும் அப்பா புதுசு வாங்கிட்டீங்களான்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு வரும்போது நம்ம ஹீரோனுக்காக சைக்கிள் எல்லாம் வச்சிருக்காங்க. அந்த சைக்கிள் வந்து நம்ம ஹீரோனோட சைக்கிள் மாதிரியே இல்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதனால நம்ம ஹீரோயின் வந்துட்டு இந்த மாதிரி இல்லை, என்னோடது ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ மேனேஜர் வந்துட்டு
இல்லை நம்ம ஹீரோ வந்துட்டு எதையுமே வந்து குவாலிட்டி கம்மியாக வாங்கி கொடுக்குறான்னு சொல்லிட்டாரு, எல்லாமே காஸ்ட்லியாக தான் இருக்கணும்னு சொன்னார். உங்களோட பொருள் மாதிரியே காஸ்ட்லியாக வாங்கி தர சொல்லியிருக்காரு, தயவுசெய்து இதை கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு மேனேஜர் சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் அந்த நம்ம ஹீரோனோட சைக்கிள் ரொம்ப ரொம்ப ரேட் கம்மியாக இருக்கும். ஆனால் இந்த சைக்கிள்லாம் வந்துட்டு ரொம்ப 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 காஸ்ட்லியாக இருக்குது. நம்ம ஹீரோயின் வந்துட்டு இவ்வளோ காஸ்ட்லியான எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு வழியாக பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிறாங்க. சாப்பிடும்போது பார்த்தா ஃபுல்லாக எந்தெந்த நாட்டோட ஃபுட்டோலாம் செஞ்சு வச்சுருக்காங்க, வெரைட்டியாக. நம்ம ஹீரோயின் வந்துட்டு என்னடா இது ஒரே ஒரு நேரம் சாப்பாட்டுக்காக இவ்வளோலாம் செஞ்சு வச்சுருக்கீங்கன்னு சொல்லி யோசிச்சுட்டு சாப்பிட்ருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ வந்து நம்ம ஹீரோனோட வீட்டுக்கு தான் போயிருக்காரு. அப்போ நம்ம விக்கி போயிட்டு கதவை திறந்து பார்க்கும்போது நம்ம ஹீரோ நிற்கிறத பார்த்த உடனே போயிட்டு லேப்டாப்பில் செக் பண்ணி பார்க்குறான் யாருன்னு சொல்லிட்டு. பார்த்தா அது வந்து F4 பசங்கள்லாம் இருக்கிற ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரிலாம் வருது, ஜேசன்லாம் சொல்லிட்டு. அதெல்லாம் கேட்ட உடனே ஓ இவர் இங்கே வந்திருக்காரான்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் இருக்கிற அவங்க அப்பா அம்மா எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோவை உட்கார வச்சுட்டு எல்லாருமே வந்து அப்படியே ஏதோ மியூசியமில் இருக்கிற பொருட்களை பார்க்குற மாதிரி உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஏதோ வந்து ஒரு ஏலியன் வந்து உட்காந்துருக்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து ஒவ்வொன்றா சாப்பிட்றது எல்லாத்தையும் வந்துட்டு ஐயோ எப்படி சாப்பிட்றாரு பாரு, அப்படி சாப்பிட்றாரு பாருன்னு சொல்லிட்டு உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஸ்கூலுக்கு கிளம்பி போகிறாங்க. அங்கே போனால் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு இங்கே வா ஜான்சி, இங்கே நிமிஷம் வா உனக்கு ஒரு நியூஸ் சொல்கிறாங்க வான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு போய் அந்த டிவியில் காட்டுறாங்க. அப்போ அந்த டிவியில் வந்து என்ன நியூஸ் போயிட்டுருக்கு அப்படின்னா, அந்த ஜூலி பண்ணது தான் எல்லாமே தப்பு. ஜூலி தான் வந்து வேணும்னே வந்து பிரச்சனை பண்ணி நம்ம ஹீரோயின் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளமில் மாட்டி விட்டுருக்கா. நம்ம ஹீரோயின் எந்த தப்புமே பண்ணல, ஜூலி தான் தப்பு பண்ணுது. அதுவும் இல்லாமல் ஜூலி வந்துட்டு நிறைய பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருக்கா, அவள் வந்து இப்படி தான் இருந்தா சின்ன வயசுலேங்கிற மாதிரி ஜூலி வந்து அசிங்கப்படுத்துகிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. அதையெல்லாம் பார்த்துட்டு அந்த 3 பொண்ணுங்க இருந்துட்டு நீ ரொம்ப பாவம் இல்லை, எப்படி தான் உன்னையெல்லாம் இப்படி ஏமாத்தினானே தெரில, அவள் ரொம்ப மோசமானவளாக இருக்கா அப்படிலாம் சொல்லி ஜூலியை திட்டிகிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தியா அவள் எவ்வளோ பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருக்கான்னு. ஏதோ ஒரு டைம் பண்ணாவே யாருனாலையும் திருப்பி பண்ண முடியாது, ஆனால் அவள் எப்படி தான் இத்தனை டைம்லாம் பண்ணாலும் அதான் ஃபேஸை பார்த்தா ஏலியன் மாதிரி இருக்குது, மனுஷன் மாதிரியே இல்லைன்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டோடனே நம்ம ஹீரோனுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. நீங்களாம் யாருமே பிளாஸ்டிக் சர்ஜரியே பண்ணலையா, எல்லாருமே பண்ணியிருக்கீங்க தானே, அது எப்படி ஒருத்தவங்க ஆல்ரெடி அழகாக இருந்தால் அவங்க பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணால் அது ரொம்ப நார்மலாக எடுத்துக்கிறீங்க, கொஞ்சம் அவங்களுக்கு அவங்க உடம்புல இருக்கிறது எதுவும் பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவங்க யாராவது பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணால் மட்டும் அது உங்களுக்கு தப்பாக தெரியுதா, அதெல்லாம் கேட்குறதுக்கு நீங்கள் யார் ஃபஸ்ட்டு, அது அவங்க உடம்பு, அவங்க பணம், அவங்க விருப்பம், அவங்க என்ன வேணால் பண்ணுவாங்க, அதை கேட்கறதுக்குலாம் உங்களுக்கு எந்த தகுதியுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே வந்து கோவமாக கிளம்பிடுறாங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து ஜூலிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதை வந்து ஜூலியுமே நோட் பண்ணிட்டு தான் இருக்கான். அவன் உடனே நம்ம ஹீரோயின்ட்ட பேசுறதுக்காக வரான். அவங்ககிட்ட நான் எப்படி சொல்கிறதுன்னு கூட தெரில, எனக்கு அதுக்கு தகுதி கூட இல்லை அப்படின்லாம் சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோயின் வந்து ஓங்கி ஒரு அரைஞ்சிடுறாங்க. இப்போ திரும்ப வந்துட்டு சாரி என்னை மன்னிச்சிடு, இது கேட்க கூட எனக்கு கூச்சமாக இருக்குதுன்னா சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது திரும்ப ஒரு அரைஞ்சிட்டு உன்னை நான் மன்னிப்பேன் வேற நீ நினைக்கிறியா, அதெல்லாம் என்றைக்குமே நடக்காதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கோவமாக கிளம்பிடுறாங்க. இப்போ ஜூலியுமே அழுதுகிட்டே வந்து இந்த ஸ்கூலை விட்டே வெளியே வரா. அவள் இந்த ஸ்கூல்லேருந்தே வெளியே போகிறா. அதனால் வெளியே வரும்போது நம்ம ஹீரோயினை பற்றி யோசிச்சுக்கிட்டே வந்துட்டு அங்கேருந்து கிளம்புறா. இப்போ நம்ம ஹீரோயின் வந்து கிளாஸ் ரூமுக்கு போய் பார்த்தா அவங்க டேபிள் மேலே வந்து அந்த ஜூலியோட ஒரு பொம்மை இருக்கும் இல்லையா, அது வந்து வச்சிருக்கா. நம்ம ஹீரோயின் போயிட்டு அதை ஆன் பண்ணி பார்க்கும்போது அதில் வந்து ஜூலி வந்து தேங்க்ஸ்லாம் சொல்லி நம்ம ஹீரோயினுக்கு சொல்லி சாரி எல்லாம் சொல்லி ஒரு சாங் ஒன்று பாடியிருக்கா, திரும்பவும் நம்ம மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு. அதை கேட்டோடனே நம்ம ஹீரோயினையே வந்துட்டு அழுதுகிட்டு அந்த பொம்மையை வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ அடுத்த நாள் கட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை கூப்பிட்டு போய் எல்லாரும் முன்னாடி நிற்க வச்சு, இவன் தான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு, நானே இவ்வளோ லவ் பண்ணுறோம், இனிமேல் வந்து என்னை எப்படி நடத்துறீங்களோ அதே மாதிரி தான் இவளையும் நீங்கள் ட்ரீட் பண்ணணும், அதுவும் இல்லாமல் இவளை பகச்சிக்கிட்ட என்னை பகச்சிக்கிட்ட மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அதை கேட்டவுடனே எல்லாருமே வந்துட்டு ஓஹோன்னு சந்தோஷப்பட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு என்னடா உழையிட்டு இருக்க, நான் எப்படா அவனோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்தேன்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு வந்துட்டு நான் இதுக்கு அப்ஜெக்ஷன் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஏதோ சவுண்டு கேட்குது, யாருன்னு பார்த்தா ஜோ தான் வந்திருக்கான். ஜோவை பார்த்தோன்னே எல்லாருமே சந்தோஷமாயிட்டு வந்துட்டு யாரான்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ரெஸ்டாரண்ட்டில் வந்து நம்ம ஹீரோயின் வந்து இந்த விஷயத்தெல்லாம் வந்து ஜெனிஃபர்ட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஜெனிஃபர் வந்துட்டு இப்போ என்ன வச்சு உனக்கு, என்ன ஜோவா இல்லை ஜேசனான்னு சொல்லிட்டு உனக்கு கன்ஃபியூஷனாக இருக்கா, அதனால தான் இந்த மாதிரி சேடாக இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு சேச்சா அப்படிலாம் இல்லடி என்னடி உளறேன்னு சொல்லி கேட்கும்போது அப்புறம் எதுக்காக நீ இந்த மாதிரி சோகமாக இருக்க, ஏன் ஒரு வேளை அவன் ஜோ வந்து பாரிஸ்லேருந்து வந்தது வந்து உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது எனக்கு பிடிக்கலன்னு இல்லை, ஆனால் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம் அவன் பாரிஸ் போயிட்டு வந்திருக்கானா ரொம்ப அழகாக இருப்பான் திரும்ப, அதனால உனக்கு கன்ஃபியூஷனாக இருக்கா அப்படி சொல்லி நம்ம ஜெனிஃபர் கேட்கும்போது அப்படிலாம் ஒன்றும் இல்லை என்னடி உளறிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோனோட வீட்டிலேருந்து ஒரு ஃபோன் வருது ஜெனிஃபருக்கு, ஏதோ எமர்ஜென்சியாக அவனை கூப்பிட்ருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறான். இப்போ நம்ம ஹீரோயினும் வந்து என்னடான்னு சொல்லிட்டு ஓடி போய் பார்த்தா வீடு ஃபுல்லாக வந்து ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், அது இதுன்னு என்னென்னமோ வந்து திங்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருக்காங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சுன்னு சொல்லி கேட்டிருக்கும் போது இதெல்லாம் வந்து ஜேசன் தான் அமுச்சு வச்சாரு. நீயும் ஜேசனும் லவ் பண்ணுறீங்களாமா, அதனால தான் அவர் வந்து மருமகனாக எங்களுக்கு அமுச்சு வச்சிருக்காருன்னா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து டென்ஷன் ஆகிட்டு என்ன மருமகன்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க, எவனாவது எதையாவது சொல்லி அமுச்சு வச்சானா உடனே வாங்கி வச்சுக்கிறீங்களா, உங்களுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்டே இல்லையா சொல்லிட்டுலாம் திட்டிகிட்டு இருக்காங்க.
இந்த வீடே சின்னது, இந்த வீட்டுக்குள்ள இத்தனை பொருளை வாங்கி வச்சிருக்கீங்களே, அதில் எங்கே நீங்கள் வாழ்வீங்க, ஃப்ரிட்ஜுக்குள்ளாரையே தூங்குவீங்க அப்படிலாம் சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோனோட அம்மா அப்பா இருந்துட்டு சரி ஓகே இது வேணா அங்கிள் வீட்டில் அமைச்சு வச்சுட்டு நீ அதுக்கப்புறம் டவுரியாக வாங்கிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எனக்கு அவனோட பொருள் எதுவுமே வேணான்னு சொல்லிட்டு இருக்கேன், உங்களுக்கு புரியலையா, இதெல்லாம் ரிட்டர்ன் அனுப்புங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் திட்டி விட்டுட்டு நம்ம ஹீரோ பார்க்கறதுக்காக போகிறாங்க. போயிட்டு நம்ம பார்த்தா அங்கே நம்ம ஹீரோ வந்து விளையாண்டுருக்காரு. அப்போ நம்ம ஹீரோயின் போய் பேசுகிறாங்க. இங்கே பாரு உனக்குலாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, அவனுக்கு எவ்வளோ டைம் சொல்கிறது இந்த மாதிரிலாம் எனக்காக எதுவும் பண்ணாதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு ஏன் உனக்கு எதுவும் பொருளெல்லாம் பிடிக்கலையா, ஏதாவது எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்னா பண்ணிக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு நான் பொருளை பற்றி பேசலை, நீ பண்ணுறதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன், பணத்தை வச்சு எதை வேணால் வாங்கிடலான்னு நினைக்கிறியா, நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன் பணத்தை வச்சு யாரோட மனசையும் நீ வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு, நீ நடந்துக்கிறத பொறுத்து தான் மனசு ஒருத்தவங்களுக்கு வந்து பிடிக்க ஆரம்பிக்கும், நீ பாட்டுக்கு வந்து இந்த மாதிரி பணத்தை வச்சு எல்லாமே வாங்கிடலான்னு நினச்சிட்டு இருக்க, அதுவும் இல்லாமல் இவ்வளோ நாளாக வந்து நீ எந்த பொண்ணுங்களா எந்த மாதிரி பொண்ணுங்களாம் டேட் பண்ணேன்னு எனக்கு தெரியாது, ஆனால் அந்த மாதிரி பொண்ணு நான் கிடையாதுன்னு தான் சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு இல்லை நான் வந்து இது வரைக்கும் எந்த பொண்ணையுமே டேட் பண்ணதில்லை, அதனால எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. எனக்கு இது வரைக்கும் என் டேட்டே பண்ணது இல்லையா, நிஜமாக தான் சொல்கிறியான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோவும் ஆமாம் இது வரைக்கும் நான் பண்ணதில்லை, எனக்கு அந்த மாதிரி எதுவும் இன்ட்ரெஸ்ட் வந்ததில்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு. இன்னும் இங்கே ஒரே பொண்ணுங்களாக இருக்காங்க, இந்த மாதிரி இடத்துல தான் நீ எப்பவுமே இருப்பியான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறாங்க. இல்லை நீ கொஞ்சம் பார்ட்டிங்கன்னா தான் பொண்ணுங்களவே அலோவ் பண்ணேன், இல்லை நான் பொண்ணுங்களே விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. யாரோட பார்ட்டின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்கும்போது ஜோவை பார்க்குறாரு நம்ம ஹீரோ. ஜோவை பார்த்தா 2 பொண்ணுங்க மேலே ஷோல்டரில் கை போட்டு அவர் படம் ஜாலியாக பேசிட்டு இருக்காரு. அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் வந்துட்டு என்ன ஜோ இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஜோவே பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ டேனியல் வந்துட்டு ஜோ ரொம்ப மாறிட்டான்ல பாரிஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறமா, எப்போவுமே பூனை மாதிரி தூங்கிட்டே இருப்பான், இன்னைக்கு என்னமோ மனுஷன் மாதிரி எல்லாம் நார்மலாக நடந்துக்க ஆரம்பிச்சிருக்கான் அப்படிலாம் சொல்லி பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் ஜோக்கு என்ன ஆச்சுங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் கட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் வந்து ஸ்கூலுக்கு வந்துட்டு இருக்கும்போது பார்த்தா எல்லா பசங்க பொண்ணுங்கள்லாம் போயிட்டு ஜான்சி ஜான்சி இங்கே வா எங்க கூட வா அங்கே போகலாம் இங்கே போகலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை வந்துட்டு ஐஸ் வைக்கிறதுக்காக பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம ஜேசனோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஆச்சு, அதனால நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்க கிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சு அங்கேருந்து ஓடி வந்துடுறாங்க. ஓடி வந்துட்டு அந்த மாடியில் நின்றுட்டு பேசிட்டு இருக்காங்க. இவங்க நீ புள்ளி பண்ணும் போது கூட எனக்கு இவ்வளோ பயமா இல்லை, இவங்க ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறாங்கன்னு தெரியல நம்ம ஹீரோயின் புலம்பிட்டு இருக்கும்போது ஜோ வந்து சொல்கிறான் நீ என்ன இனிமேல் கத்த மாட்டேல அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஏன்னா நீ கத்துறதே ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அதனால வந்து இந்த இடமே ரொம்ப சைலண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஆமாம் இப்போல்லாம் கத்துறதை நான் விட்டுட்டேன்ல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. சரி நீங்கள் எப்போ திரும்ப போக போகிறீங்க பாரிஸ்க்குன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஜோ வந்துட்டு இல்லை இதுக்கு மேலே நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை விடு, நீ என்ன பண்ண போற, ஜேசனை லவ் பண்ணுறியா, ஜேசன் கூட தான் நீ இருக்க போறியான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோன்னு வந்துட்டு இல்லை அது வந்து அது என்னென்னா அப்படின்னு சொல்லி சொல்ல வரதுக்கு முன்னாடியே நான் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன்னு நினைக்கிறேன், இல்லை நீ நானும் டேட் பண்ணியிருக்கலாம், பேசாமல் நம்ம ஜேசனுக்கு தெரியாமல் சைலண்டாக டேட் பண்ணலாமா அப்படிலாம் சொல்லிட்டு ஜோ கேட்குறான். அதை கேட்ட உடனே நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகிட்டு என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இல்லை நான் சும்மா தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உன்னை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். ஆனால் நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஏன் இவன் இப்படிலாம் பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ ஈவினிங் வந்துட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒர்க்குக்கு வந்துட்டு இருக்கும்போது அவங்க நடந்து வந்துட்டு இருக்காங்க. அந்த டைமில் வந்துட்டு அவங்க கால் கிட்ட ஒரு காயின் வந்து விழுகுது. அது உடனே நம்ம ஹீரோயின் வந்துட்டு யாருக்குமே தெரியாமல் மெதுவாக சைலண்ட்டாக எடுத்துக்கிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு உடனே நம்ம ஹீரோ வந்து அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அங்கே வந்து அவ்வளோ வந்து பொருளெல்லாம் வாங்கி கொடுத்தேன், நான் உனக்கு ஃப்ரிட்ஜு டிவி அது இதுன்னு என்னென்னமோ வாங்கி கொடுத்தேன், அதுக்கெல்லாம் வந்து என்கிட்ட நீ கோவப்பட்டு கத்திட்டு போனேன், இந்த ₹1 காயினுக்கு இவ்வளோ சந்தோஷப்படுறியே அல்பமா இல்லையா அப்படிலாம் சொல்லி கேட்டிருக்காரு. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு இது வந்து லக்கு கிடைச்சாதான் இந்த மாதிரி காயின்லாம் கிடைக்கும், அது மாதிரி தான் நான் சந்தோஷப்பட்டேன், நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, இது உன்னோட காயின்னா நீயே வச்சுக்கோ, இதுக்கு உன்னோட காயின் எனக்கு தேவையே இல்லைப்பா, என்னோட லக்கே போயிடும் அப்படிலாம் சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. சரி வா நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை வந்து அங்கே வந்து வேணும்னே ஃபோர்ஸ் பண்ணி இழுத்துட்டு போகிறாரு நம்ம ஹீரோ. அப்போ வந்து எங்கன்னு பார்த்தா ஒரு மாலுக்கு தான் கூப்பிட்டு போகிறாரு, நம்ம ஹீரோவோட மால் தான் அது. அங்கே போயிட்டு நம்ம ஹீரோயினுக்கு வந்து விதவிதமாக ட்ரெஸ் எல்லாம் வந்து எடுத்து கொடுத்துட்ருக்காரு. அங்கே இருக்கிற எல்லா கஸ்டமரையும் வந்துட்டு வெளியே துரத்தி விட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்காக வந்து ஃபுல்லாக ட்ரெஸ் எல்லாம் வந்து பிக்னிக் போகிற மாதிரி ட்ரிப் போகிற மாதிரிலாம் வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துட்ருக்காரு. இப்போ வந்து டேனியல் வந்துட்டு இருக்கான் காரில். அப்போ நம்ம ஹீரோ வந்து ஃபோன் பண்ணி போயிட்டு ஜெனிஃபரை கூப்பிட்டு வர சொல்லிடுறாரு. இப்போ நம்ம டேனியலும் போயிட்டு நம்ம ஜெனிஃபரை வந்து கூப்பிட்டு வரான். இப்போ ஜெனிஃபர் வந்துட்டு என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது இல்லை ஜான்சிக்கு கொஞ்சம் ஒரு எமர்ஜென்சி நீ வான்னு சொல்லி சொல்லும் போது என்னாச்சு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சா, நான் அவங்க அப்பா அம்மாக்கள் சொல்லணுமே அப்படின்னு சொல்லும் போது அதெல்லாம் சொல்லியாச்சு, நீ ஒன்றும் பயப்படாத வான்னு சொல்லிட்டு நம்ம ஜெனிஃபரை கூப்பிட்டு டேனியல் கிளம்பிடுறான். இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு காரில் வந்து இறங்குறாங்க. பார்த்தா ஏர்போர்ட்டுக்கு தான் வந்திருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு எங்கடா கூப்பிட்டு வந்திருக்க, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்கும்போது இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு ட்ரிப்புக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு நீயே எல்லா முடிவும் எடுத்துகிட்டு இருந்தேன்னா எப்படி, எங்கள் வீட்டில் நான் பர்மிஷன் கேட்கல, எதுவுமே சொல்ல, நீ பாட்டுக்கு எல்லா முடிவும் எடுத்துகிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோயின் சொல்லும்போது ஏற்கனவே உங்கள் வீட்டில் நான் பர்மிஷன்லாம் கேட்டாச்சு, உன்னை தனியாக அனுப்புறதுக்கு அவங்க பயப்படுவாங்கன்னு சொல்லிட்டு தான் உன்னோட ஃப்ரெண்டையுமே கூட கூப்பிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு போகிறாரு. அப்போ நம்ம ஹீரோயினையும் ஜெனிஃபரும் வந்து புலம்பிகிட்டே இருக்காங்க.
பாவம் அந்த ரெஸ்டாரண்ட்டில் அவன் மட்டும் தனியாக என்ன பண்ணுவான், அவனுக்கு ஒன்றுமே தெரியாது, நாங்கள் வேற போய் ஹெல்ப் பண்ணி ஆகணும் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நாங்கள் கிளம்ப தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பும் போது நம்ம ஹீரோ வந்துட்டு ஆல்ரெடி அவனுக்குலாம் எல்லா ஹெல்ப்பும் பண்ணியாச்சு, அவனுக்குலாம் 2 பொண்ணுங்களை வந்து வேலைக்கு கொடுத்துட்டு தான் வந்திருக்கோம் அப்படிலாம் சொல்கிறாங்க. பார்த்தா அங்கே வந்து அழகான 2 பொண்ணுங்களை கொடுத்தனால நிறையா வந்து பாய்ஸ் கஸ்டமராக வந்துட்டு இருக்காங்க. அந்த ஓனருமே வந்து ரொம்ப சந்தோஷத்துல தான் இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயினையும் ஜெனிஃபரையும் சமாதானப்படுத்தி அங்கேயே உட்கார வச்சிடறாங்க. இப்போ இவங்கெல்லாம் வந்து அந்த ஐலாண்டுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. ரொம்ப அழகா இருக்கு அந்த இடம். நம்ம ஹீரோயினுக்கும் ஜெனிஃபருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ வந்து சொல்கிறாரு, இது ஃபுல்லாகவே வந்து எங்களோட தான், இந்த ஐலாண்டே வந்து எங்களோட தான், ஷின்வா குரூப்போடதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவருக்கு மட்டும் இல்லை, இங்கே மிச்சம் இருக்கிற 3 பேத்துக்குமே வந்து தனித்தனியாக ஒவ்வொரு ஐலாண்டே இருக்குது. இதையெல்லாம் பேசிட்டு எல்லாரும் ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினும் ஜெனிஃபரும் வந்துட்டு ஒரு ஜோசியக்காரங்க கிட்ட போகிறாங்க. அதாவது அங்கே ஒரு லேடி வந்துட்டு இந்த ஃப்யூச்சர் பற்றிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போய் பார்க்க போகிறாங்க. அப்போ அந்த லேடி வந்துட்டு நம்ம ஹீரோனோட கையை பிடிச்சிட்டு பார்த்துட்டு சொல்கிறாங்க, உன்னோட ஹஸ்பண்ட் வந்து உங்க கூட தான் இருக்கான், உன்னோட ஃபியூச்சர் ஹஸ்பண்டு, அதுவும் இல்லாமல் உன்னோட சோல்மேட்டும் உங்க கூட தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினையும் ஜெனிஃபர் வந்துட்டு, அப்போ என்னோட சோல்மேட் தான் என்னோட ஹஸ்பண்டா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை 2 பேர் இருக்காங்க தனித்தனியாக, உன்னோட சோல்மேட் ஒருத்தன், உன்னோட ஹஸ்பண்ட் ஒருத்தன் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஒரு பொண்ணு எதெல்லாம் இழக்கக்கூடாதோ அதை நீ இழக்க போற அப்படிலாம் சொல்லி அந்த ஜோசியை சொல்கிறவங்க சொல்லிடுறாங்க. அதெல்லாம் கேட்ட உடனே நம்ம ஹீரோயினையும் ஜெனிஃபரும் வந்துட்டு ஷாக் ஆகி கத்துறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வந்து நிஜமாவே கத்திட்டு இருக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா இவ்வளோ நேரமாக நம்ம ஹீரோயின் பார்த்ததெல்லாம் ஒரு கனவு தான். அந்த கனவு பற்றிலாம் வந்துட்டு நம்ம ஜெனிஃபர் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரிலாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம ஹீரோ வராரு. ஹீரோ வந்துட்டு வா நீ நானும் ஒரு இடத்துக்கு போகிறோன்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு இல்லை நான் வரமாட்டேன்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்டு போகிறாரு. அப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து ஜெனிஃபர் வந்துட்டு பார்த்து டேக் கேர் பண்ணிக்கோ உன்னோட செல்ஃபை அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன வேணும் சண்டைக்கா போகிறா இன்னும் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ டேனியலும் ஜெனிஃபரும் வேற ஒரு பிளேஸ்க்கு போய் சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஜெனிஃபர் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு டேனியலை ஃபோட்டோஸ்லாம் எடுத்து தர சொல்லிட்டு இருக்கான். சரிப்பா இன்னும் கொஞ்சம் மேலே போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்றா. டேனியல் வரமாட்டேன்னு சொல்கிறான். அப்போ இவன் மட்டும் மேலே போயிடுறா. போயிட்டு அங்கே வந்து கத்த ஆரம்பிச்சிடுறா. ஒன்று டேனியல் என்னமோ ஆயிடுச்சுன்னு நினச்சிட்டு அங்கே போய் பார்க்கும்போது, எனக்கு ஒன்றும் ஆகலை, நீ என்னை ஏமாற்றி இங்கே கூப்பிட்டு வந்தீல, ஜான்சிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு, அதனால தான் நானும் நீ சும்மா ரிவெஞ்ச் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே டேனியல் இருந்துட்டு, நான் ஒன்றும் பொய் சொல்லியே, அதில் பாதி உண்மைதான், அவங்க 2 பேத்துக்குள்ளே ஆக்சிடென்ட் ஆக கூட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உடனே ஜெனிஃபர் இருந்துட்டு, அப்படிலாம் ஒன்றும் நடக்காது, அந்த மாதிரிலாம் நீ சொல்லிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே நீ என்ன இமேஜின் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு டேனியல் கேட்கும்போது, நான்லாம் ஒன்றும் இமேஜின் பண்ணல, வா கீழே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துடுறான். இப்போ நம்ம ஹீரோயின் காட்டுறாங்க. 2 பேரும் வந்துட்டு ஒரு பீச்சுக்கு வந்திருக்காங்க. அங்கே வந்து யாருமே இல்லை, இவங்க 2 பேர் மட்டும்தான் இருக்காங்க. உடனே நம்ம ஹீரோயின் பயந்துட்டு, இப்போ எதுக்கு யாருமே இல்லாத இடத்துக்குள்ள நீ கூப்பிட்டு வந்துட்டு இருக்க, இப்போ என்னதான் நீ பண்ணணும்னு நினைக்கிற அப்படிலாம் சொல்லி கேட்டுருக்கும்போது, நீ எந்த விஷயத்தையுமே நல்ல விதமாகவே பார்க்க மாட்டியா, எல்லாத்தையுமே ஒரு சஸ்பிஷியஸாகவே பார்த்துட்டு இருப்பியா அப்படிலாம் சொல்லி கேட்டுட்டு, வா உனக்கு நான் நல்லது தான் பண்ணுவேன், உனக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் தப்பாக பண்ணிட மாட்டேவான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு. போனால் அங்கே பார்த்தா அங்கே ஃபுல்லாக வந்துட்டு பீச்சில் வந்து இவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணி சேர்லாம் போட்டு அழகாக இருக்குது அந்த இடமே. அதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோயின் வந்துட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுறாங்க. இந்த இடம் ரொம்ப அழகாக இருக்குது, இந்த மாதிரிலாம் வந்து எப்படி நடக்கும்னே எனக்கு தெரில, கனவு மாதிரி இருக்குது அப்படிலாம் சொல்லிட்டு, நீ என்ன ஜீனியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜீனியா? அது யார் அவன், என்னையோட பெட்டராக இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறாரு. ஐயோ நான் சொல்கிறது இந்த அலாவுதீனில் வர ஜீனி சொல்லிட்டு இருக்கேன், எந்த விஷ் கேட்டாலும் பண்ணுவாங்கள்ல அதனால் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓ அப்படியா, நான் எவனா ஒருத்தனை சொல்கிறியோன்னு நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன அது எல்லாத்தையுமே அந்த ஜீனி பண்ணிடுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எல்லாத்தையும்லாம் பண்ண முடியாது, அதனால் வந்துட்டு ஒருத்தவங்களை பிடிக்க முடியாது, இன்னொரு விஷயம் என்னென்னா, அதனால் வந்து ஒருத்தவங்களை ஃபோர்ஸ் பண்ணி லவ் பண்ண வைக்க முடியாது, ஒருத்தவங்களுக்கு கொலை பண்ண முடியாது, இந்த மாதிரிலாம் சொல்லி நம்ம ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு இன்னும் நிறைய விஷயத்த அதனால் பண்ணவே முடியல, இந்த விஷயத்தில் என்னால் எல்லாமே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட அம்மா அப்பாக்கெல்லாம் ஃபோன் பண்ணி காட்டுறாரு வீடியோ காலில். இங்கே பாருங்கள் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம், இருங்க அவங்க பொண்ணுகிட்ட பேசுங்கலாம் சொல்லி கொடுக்குறாரு. நம்ம ஹீரோயினையும் ஃபோனில் வந்து நம்ம ஹீரோயினோட அம்மா அப்பாட்ட எல்லாத்துக்குமே பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ அவங்களோட அம்மாலாம் வந்துட்டு, கொஞ்சம் ஜேசன்கிட்ட நல்லபடியாக நடந்துக்கோ, அவன் ரொம்ப நல்ல பையனாக இருக்கான், நம்ம ஃபேமிலியோட விதியே உன்னோட கையில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு ஃபோன் கட் பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு கொஞ்சம் சேடாக இருக்கிறத பார்த்து ஹீரோ வந்துட்டு ஏன் இப்போ சேடாக இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை எங்கள் அப்பா அம்மா வந்துட்டு இங்கே வந்தால் நல்லாயிருக்கும், அவங்களுக்கு இந்த மாதிரி இடம்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு வேளை சரி ஓகே அப்படின்னா அவங்களை இன்னொரு நாள் நான் கூப்பிட்டு வரேன், நம்மளாம் ஒட்டுக்கா வரலாம் இன்னொரு டைமு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்காங்க. உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு, நீ இந்த அளவுக்கு டச் ஆகிட்ட அப்படின்னா சரி ஓகேவா, நம்ம கரெக்டாக பாயிண்ட்டுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எந்திரிச்சு போய் ஷர்ட்டெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு இருக்காரு, பட்டன் எல்லாம். அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் வந்துட்டு அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க, என்னடா இவன் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. இதோட இன்னைக்கான எபிசோடு முடிஞ்சது. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.
நாளைக்கு நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் மக்களே.